சாயப்புலத்தில் நாளை ராஜாந்தி பிரச்சாரம் வாக்காளர்கள் கண்ணாசிந்தார். அது பணப்பட்டுவாட நெல்லையில் இருந்த வாகன சோதனை 6 கொண்டவர்கள் 5 லட்சம் பறிமுதல். 2 ஆண்டுகால பாரதிய ஆட்சியின் முதல் தோல்வி. தூத்துக்குடி உட்பட 4 முதல் வாக்குப்பதிவு முன்னேற்றப்படும். சதிகாருடன் டிஜிபி மேலே தீவிரவாதிகள் டெல்லியிலிருந்து ஆளை பிடிக்கும். அதில் தமிழகத்தை நிலையிடக்கூடாது. தமிழகத்தை 234 தொகுதியில் 1 மாதம் வரும். நாளை மறுநாள் நாளை நாடாளுமன்றம் வெளியிடுகிறது. சமூக ஜலதியில் 2 இந்திய கப்பல் மீது தாக்குதல். ஈரான் தூதர் அழைத்து இந்தியா கண்டனம். ஒத்துழைப்பு தயாராக இல்லை. ஈரான் வருமானம் சொல்லிட்டு கேள்வி புயல். அமைப்பு தோன்றியது. இதைநோக்கி அமெரிக்கா தோன்றியது. அதான் செறிவு கிடைத்தது. தினகரன் நாளிதழ் நடத்தும் மாபெரும் கல்வி கண்காட்சி தொடங்கியது. ஏராளமான மாணவ மாணவிகள் ஆலோசனை பெற்றனர். பிரதமர் பாடம் ஊட்டின முகேஷ் சாலி. 6 தோல்வி அக்கா என தள்ளி நகரிடம் தமிழரசு வேதனை. நாக்கு இருக்குன்னு பேசினா ரோட்டில் நடக்க முடியாது. தொகுதி மறுவரையறை மசோதா நாமக்கல் பற்ற வைத்த நாடாளுமன்ற சாம்பல் ஆகிறது. எடப்பாடி விஜய் நடமாட முடியாது. மீண்டும் மோடி நாமலை கொண்டு வருவார் சொல்லிட்டாரு. பெரம்பூர் தொகுதி பாரதிய முதல்வர் ஆலோசனையுடன் மனைவி தாவக நடத்திய நடிகர் விஜய். பெரம்பூர் விசாரிக்கும் மகளிரின் நடவடிக்கை மசோதாவை அடுத்ததாக மோடி பெயர்ந்தார். டெலிமிட்டேஷன் முதல் வெற்றி 4ஆம் ரிசல்ட் உண்டாவிட்டு அதிமுக முன்னுடைய இருந்து ஆள முடியாது. தமிழ்நாடு முதல் முகேஷ் சாலி மோடியால் கட்டுப்படுத்த முடியாது. நான் உங்கள் செயல்களுக்கு சோதனை. அமெரிக்கா நாட்டை விட்டார். எடப்பாடி போட்டாவுக்கு ஒன்ஸ் மோர். 12,000 கோடி பணப்புழக்கம் பொருளாதார மேலும் உயிரிழப்பு பரிசுகள் 8,000 பயன்பெற்றது. 12,000 பணம் புழக்கம் பொருளாதார மேலும் என்ன ஆசை நிறைவேற. கோவையில் மோடி விரக்தி. பேசி வேனில் அமர்ந்து கையாட்ட நமக்கு தேவையில்லை. கருதிந்த புதுப்புழல் அபிஷேகத்தை நமக்கு ஆதரவு கிறிஸ்தவெல்லாம் அறிவு. ஜோசப் என்று பெயருடன் வருபவர் போலியானவர். பட்டாகத்தி ஆயுதங்கள் பறிமுதல். 50 பேர் மீது வழக்கு. 5,000 தொகுதிகள் மீது சசிகலா வேட்பாளர் மீது கல்வி பரபரப்பு. பிளஸ் ஸ்டார் ஓட்டம் பெண் தொழிலாளருடன் முதல்வர் கலந்துரையாடல். தேர்தல் எந்த சமயம் கிடையாது. பெண்களுக்கு அநீதி இழைப்பது பாரத அனுமானம். கனிமொழி பேட்டி. 22% இடஒதுக்கீடு. தவிக வேட்பாளர் விரட்டடித்த மக்கள். தூத்துக்குடியில் பயங்கர தீ. 25 கோடி மதிப்பிலான பஞ்சு எரிந்து நாசம். குடம் இடிந்து விழுந்து தரமட்டமானது. தமிழ்நாட்டு மக்களை சொந்த நாட்டில் அவதியாக பார்த்த பாரதிய ஜனதா அண்ணாமுக சட்டமன்றத்தை மறக்க முடியாத மாபெரும் தோல்வியை கொடுத்தது. அடிக்கிற வேலை ஏதாவது கூலின்னு குடித்தாதான் சரியாக வரும்போது செம்ம வேலு என்ன ஜூஸ் குடிச்சுங்க. ஜூஸ் எல்லாம் வேணாங்க. வச்சுருக்க தண்ணி தானே கொஞ்சம் நேரம் கடை ஃப்ரிட்ஜில் வச்சுடு எங்களுக்குள்ள நிற்கிற. சன்ரைஸ் த்ரில் வெற்றி. ஸ்ரீலங்கா டெல்லி. கூட்டாட்சி கட்டமைப்பு காவல் மீது உத்தரவுக்கு அதிரடி தடை. எதிர்கட்சி ஒற்றுமை கிடைத்த வெற்றி. கூட்டாட்சி கட்டமைப்பு மற்றும் ஒன்றிய அரசின் சதியை முறியடிப்பு. 2 நாள் பயணம் ஒன்றிய அமைச்சர் அமித்ஷா தமிழகம் 2 நாள் பயணம் துணை ஜனாதிபதி ராதாகிருஷ்ணன் இலங்கை செல்கிறார். இதை பற்றி
சிசுக்களை செய்து விட்டது. மகளிர் இடஒதுக்கீடு மசோதாவை எங்கள் போராடத் தொடர்கிறது. தொகுதி மறுவரைய பரிசீலனை கிரமம் மோடி குறிப்பிட்டது. இதில் புதிய மினிஸ்டர் சாமியா சவுதி அரசு மீது நம்பிக்கை வாக்கெடுப்பு. சொந்த ஊர் திரும்பும் மக்கள். பாக் சவுதி துறையை எதிர்த்த அமைச்சர்கள் ஆலோசனை. லெபனானில் ஐநா அமைதியகம் விடையின்மை தாக்குதல் வீரர்களை தொகுதி மறுவரையில் மசோதா தோல்வியுடன் பற்றிய கூட்டத்தொடர் நிறைவு. மசோதா நிறைவேறது அரசின் தோல்வி அல்ல. ஒன்றிய அமைச்சர் ரிஜிஜு பேட்டி முடிவை மாற்ற அமெரிக்கா ரஷ்யா மீதான தடை விலக்க நீடித்தது. மே 12 வரை வாங்கலாம். ஆந்திரா மாநில துணை முதல்வர் கல்யாணுக்கு ஆபரேஷன். கோர்னிக்க மிஸ்ரா காங்கிரஸ் ராணுவ தளபதி நியமன ஈரான் பயணம் நிறைவு. அங்கு இந்திய தாக்குதல். ஈரான் மாநில திறப்பு. அமைப்பு தாக்குதல் வீரர் பலி. நீண்ட காலத்திற்கு காமத்திற்கு ஒன்றிய அரசு ஊழியர்களுக்கு அகவிழப்படி 2% அதிகரிப்பு. ரூபாய் 2,980 கோடியில் கடல்சார் காப்பீடு. 24,800 கோடி 2 ரயில்வே திட்டம். ரூபாய் 100 கோடி இழப்பீடு கேட்டு நடிகர் விஷ்ணு நோட்டீஸ். ஈரான் அமைதியை ஏற்படுத்த வெற்றி. ட்ரம்புடன் பேச விருப்பமில்லை. போப்லியோ அறிவிப்பு. பொம்மை கார்களில் வெடிகுண்டு நடத்தியவர்கள் டெல்லியில் கைது. 1% இடவில் கொடுக்க அரசு தவறிவிட்டது. பாரதிய வீழ்ச்சி தொடங்கிவிட்டது. மம்தா பேச்சு. தொகுதி மறுவரை மசோதா தோல்வியுடன் நாடாளுமன்ற இரவைகளும் காலநிலை ஒத்திவைப்பு. பட்ஜெட் கூட்டத்தொடர் நிறைவு. கவுன்சிலர் உட்பட 10 பேருக்கு 25 வருட சிறை. 13% இடஒதுக்கீடு கொடுக்க அரசு தவறிவிட்டது. பாரதிய வீழ்ச்சி தொடங்கிவிட்டது. மம்தா பேச்சு.